ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சசிகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப் பேரை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 50 சாங்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்தமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அக்செப்ட் இன்வைட் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜுக்கு வந்து லேண்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து க்ரியேட் எ சாங்னு இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து கஸ்டம் மோடு வந்து ஆன்லேயும், இன்னொன்று கஸ்டம் மோடு வந்து ஆஃப்லேயும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்து சாங் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு பாட்டை போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சாங்ஸு, எ சாங் அபவுட் பட்டர்ஃப்ளை இன் தமிழில் எனக்கு வந்து சாங் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ க்ரியேட்டுன்னு இருக்குதுங்களா? அந்த க்ரியேட்டை ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே வந்து நான் க்ரியேட் பண்ண சாங்ஸ்னால் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா இப்போ லோட் ஆகுதுங்களா? இந்த மாதிரி வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த லோட் ஆகி முடித்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்தவொடனே நம்ம என்ன செய்யலாம், அந்த பாட்டை வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது இப்போதைக்கு நம்ம கேட்க முடியும். டவுன்லோட் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு கேட்குதுங்களா? ஸோ கொஞ்சம் நான் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ காட்டுறேன். ஸோ ஒரு பாட்டு, அழகான பாட்டு வந்து அது போட்டுடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பாட்டை வந்து பேக்ரவுண்டில் கேட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு பாட்டு நம்ம போட்டிங்கன்னா அது 2 வேர்ஷனில் வரும், ஓகேங்களா? எல்லா வேர்ஷனுமே வந்து யூனிக்காக வர இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே மாதிரி பாட்டுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வராது. ஸோ அதனால் வந்து லிரிக்ஸ் கொடுக்க பார்த்து வந்து கரெக்டான லிரிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷனை பார்க்கலாமா? திருப்பி வந்து நான் இன்னொரு ஆப்ஷனை காட்டுறேன். ஸோ கஸ்டம் ஆப்ஷனை இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணோடனே லிரிக்ஸ் கேட்குது. இப்போ நம்ம ஓன் லிரிக்ஸை வந்து கொடுக்கலாம். ஓன் லிரிக்ஸும் வந்து நீங்கள் எழுத முடியலனா இங்கே கீழே வந்து ரைட் வித் சுனோ இருக்குது, அதுவே நம்மளுக்கு என்ன செய்யும், எழுதி கொடுக்கும், ஓகேங்களா? நான் அந்த ஆப்ஷன்லேயே ரைட் வித் சுனோலே சொல்கிறேன் திருப்பியும். இப்போ எ சாங் அபவுட் பட்டர்ஃப்ளை. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷ் அப்படியே விட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். தமிழில் வேணால் இன் தமிழ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ரெமி பீட்டா வெர்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று கிளாசிக் இருக்குது. நான் இப்போ புதுசாக வந்து அந்த பீட்டா வெர்ஷனே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ரைட் கொடுக்குறேன். ரைட் கொடுத்தனா ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சாங்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்து, அது எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அதனால் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அழகாக வந்துடுச்சிங்களா? ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷன், அது தேனின்னு கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி கொடுத்துக்குது, ஓகே? 2 ஆப்ஷன் கொடுக்குது நம்மளுக்கு, வண்ணத்து பூச்சி, தேனி. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும்னு சொல்லி இப்போ நான் தேனி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? தேனி எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு அக்செப்ட் திஸ் ஆப்ஷனுக்கு அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பாட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ அது ஸ்டைல் கேட்குது. இப்போ எனக்கு வந்து அது ஃபீமேல் வாய்ஸில் வேணும். அப்போ ஃபீமேல் வோக்கல். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மியூசிக் வந்து இண்டியன் மியூசிக் வேணும். அப்போ இண்டியன் ஃபோக் மியூசிக் வேணும். அப்போ இண்டியன் ஃபோக். இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு கொஞ்சம் பெப்பியாக இருக்கணும், அப்போ பெப்பி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு 200 கேரட்ஸுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்கலாம். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தேனியை பற்றி பாட்டு வந்து ஜென்ரேட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த பாட்டில் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ கேட்டு முடிச்சிட்டாச்சு. இப்போ எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்கள் கேட்பீங்க. ஸோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் இந்த பாட்டு கேட்டு முடிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 3 டாட் மாதிரி இருக்குதுங்களா? அந்த டாட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு ஆடியோ வீடியோ 2 ஆப்ஷன் இருக்குது. வீடியோ இந்த சென்ஸ் அந்த பாட்டு வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அனிமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுனா வராது, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆடியோ வேணுன்னா ஜஸ்ட் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே நீங்கள் பார்க்கலாம் டவுன்லோட் ஆப்ஷன்ஸை. இதை பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்போட பேர் என்னன்னா வந்து சுனோ, suno.com. ஸோ இதுக்கு வந்து நான் அனுப்புகிற லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து
50 சாங்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து 10 சாங்ஸ் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரே டைமில் நம்மளுக்கு நல்ல சாங் வரும்னா வந்து அது அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்காது. ஸோ 2-3 டைம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அனுப்புகிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா சாங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் கிளாஸ்க்கு. தேங்க்யூ.